வணக்கம். நிஃப்டி 50 டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். நிஃப்டி 50 அழகாக வந்து இந்த சேனலை வந்து அப்படியே வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு இது வரைக்கும். ஸோ நியர்பை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,850 நோக்கி வந்து மார்க்கெட்டை இன்றைக்கி வந்து வந்திருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீக் நாம் வந்து டவுன் சைடு வந்து என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஒரு 25,700 அப்படிங்கிறதுல வந்து எதிர்பார்த்துருக்குறோம். ஸோ இந்த வீக்கோட இன்னும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 ட்ரேடிங் செஷன் இருக்குது. ஸோ 3 ட்ரேடிங் செஷனில் இன்னும் ஒரு 150 பாயிண்ட் தான் வந்து இருக்குது 25,700க்கு. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் அந்த 3 நாளில் வந்து இந்த லெவலை வந்து டச் பண்ணுதா இல்லையா அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வந்து இன்றைக்கி ஒரு 25,850 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு இல்லையா. இது பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட்டில் இருந்து புல் பேக் கிடைக்குமா அப்படின்னு நாம் வந்து பார்க்கணும். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைனோட ரெசன்ஸ் இருந்தது. அது காரணமாக நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைக்க முடியாமல் மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது டெய்லி டைம் ஃப்ரேமில். ஸோ அப்போ இந்த இடத்துல சடனாக நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் வந்து ஆகணும். இந்த 25,700 டச் பண்ணணும் அப்படின்னா கேப் டவுன் வந்து ஆயிடணும். அப்படி இல்லை அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் வந்து பயங்கரமாக வந்து இருக்கணும். இது 2 சாய்ஸ் வந்து இருந்தால் மட்டும் இப்படி வந்து மூவ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு புல் பேக் பக்கம் வந்து போகும். ஸோ புல் பேக் அப்படின்னா பயங்கரமான ஒரு புல் பேக்கெல்லாம் எதுவும் எதிர்பார்க்காதீங்க, சின்னதாக ஒரு புல் பேக் அவ்வளோதான். ஸோ அப்படி சின்னதாக ஒரு புல் பேக் வந்து போச்சு அப்படின்னா இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 50 பாயிண்ட் 70 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கும். ஸோ அது எதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு செல் பண்ணதுக்கு ஒரு ரியாக்ஷன், அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு பாலை வந்து கீழே போட்டிங்க அப்படின்னா சின்னதாக ஒரு பவுன்ஸ் பேக் வந்து அடிக்கும் இல்லையா, அதுக்கு மாதிரி வந்து சின்னதாக ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்த்து நாம் வந்து உக்காரணும். ஸோ அந்த இடத்துல மறுபடியும் நமக்கு வந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்மில் அப்படின்னா என்ன பண்ணணும், செல் தான் வந்து அடிக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ ஆஸ் பர் ட்ரெண்ட் லைன் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 டே சார்ட்டில் நிஃப்டி 50 அதோட போக்கில் தான் வந்து போயிட்டுருக்கு. பெருசாக வந்து டிவியேஷன் வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியோட ஃப்யூச்சர் சார்ட்டு நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்கும். ஒரு 100 பாயிண்ட்டு 150 பாயிண்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நிஃப்டி ஸ்பாட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடபிள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, நிஃப்டி ஸ்பாட் அப்படிங்கிறது வந்து ட்ரேடபிள் கிடையாது. நீங்கள் இதை டைரெக்டாக உங்களால் வந்து பை பண்ண முடியாது, செல் பண்ணவும் முடியாது. நிஃப்டி ஃப்யூச்சர் பார்த்திங்க அப்படின்னா உங்களால் வந்து டைரெக்டாக வந்து பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னால அது எப்படி வந்து பிஹேவ் பண்ணும், ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ் பண்ணி தான் வந்து அது வந்து பிஹேவ் வந்து பண்ணும். அது எப்போல்லாம் வந்து ஃப்ளக்சுவேஷன் வந்து கொடுக்கும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ரோல் ஓவர் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு மந்த் எண்டு வந்துருச்சு, அதாவது மந்த் எண்டு அல்லது வந்து ஒரு வீக்லி எக்ஸ்பெரியெலாம் வந்துருச்சு அப்படின்னா ரோல் ஓவர் வந்து பண்ணுறதுக்கு வந்து எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுவாங்க. செல் பண்ணியிருக்கிறவங்க பை பண்ணுறதுக்கு முண்டி அடிச்சுட்டு போவாங்க, பை பண்ணுறவங்க செல் பண்ணுறதுக்கு முண்டி அடிச்சுட்டு போவாங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குது, அங்கே வந்து டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்போ ஸ்பாட் ப்ரைஸ்லேருந்து நிஃப்டியோட ஃப்யூச்சர் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக போயிருக்கும் அல்லது ரொம்ப கம்மியாக வந்து போயிருக்கும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அங்கே நிறைய பேருக்கு வந்து அங்கே வந்து ட்ரேட் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. அங்கே செல் பண்ணணும் பை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி வர்றதுனால உங்களுக்கு வந்து இந்த ஸ்பாட் ப்ரைஸ்க்கும் அந்த ஃப்யூச்சர் ப்ரைஸ்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய டெக்னிக்கல் அனாலிசிஸை வந்து பார்க்குறவங்க ஃப்யூச்சரை வந்து ஃப்யூச்சர் சார்ட் வந்து பார்க்க மாட்டாங்க. அதுக்கு ரீசன் வந்து அதுதான், அது வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை மூலமாக வந்து மூவ் ஆகிட்ருக்கும். அது இட்ஸ் ஒரு ட்ரேடபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர் வேல்யூவேஷன் நம்ம வந்து கொடுக்கவே முடியாது. ஃப்யூச்சர் சார்ட் வந்து இந்த மந்த் இப்படி போகும், இந்த வீக் இப்படி போகும்னு சொல்லிட முடியாது. காரணம் ஏன்னா அது வந்து வீக்லி எக்ஸ்பைரி ஆகுது, மந்த்லி எக்ஸ்பைரி ஆகுது. அது வீக்லி எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த இதில் போய் நம்மளோட மறுபடியும் வந்து ட்ரேட் வந்து எடுக்க முடியாது, மறுபடியும் அது வந்து ஹோல்டும் பண்ண முடியாது. ஸோ இதன் காரணமாக தான் முழுசாக நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்பாட்டை வச்சு நம்ம வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணுறோம். ஸ்பாட் வச்சு அனாலிசிஸ் பண்ணும் போது மட்டும்தான் நிஃப்டி 50யோட அந்த பிஹேவியரை நம்மளால் வந்து
ஈஸியாக வந்து கிராஸ் வந்து பண்ண முடியும். இப்போ இந்த நான் நிறைய பிஹேவியரை வச்சு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, இதெல்லாம் என்னால் எதை வச்சு சொல்ல முடியுது அப்படின்னா இந்த ஸ்பாட் ப்ரைஸ் வச்சு தான் என்னால் சொல்ல முடியுது. என்னால் வந்து ஃப்யூச்சர் சார்ட்டு பார்த்தோம் என்னால் முடியும் அப்படின்னா என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அது தேவையில் இருக்கும்போது வந்து நிஃப்டியோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு பெருசாக தேவை இல்லை அப்படின்னா நிஃப்டியோட ஃப்யூச்சர் சார்ட் வந்து குறைய போகுது, அவ்வளோதான். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீன் வேல்யூவாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒரு நிஃப்டி 50 வந்து ஒரு 100 பாயிண்ட் மேலே இருக்குது, இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80 பாயிண்ட்டு 50 பாயிண்ட் வந்து கீழே ட்ரேட் ஆகிட்ருக்கும். நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் வந்து கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு, இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட் 70 பாயிண்ட் வந்து மேலே ட்ரேட் ஆகிட்ருக்கும். ஏன் அப்படின்னா அதுதான் டிஃப்ரென்ஸ். அதாவது அங்கே தேவைப்படும் போது வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது, தேவையில்லாத போது வந்து ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிடுது, அவ்வளோதான் வந்து வித்தியாசம். ஸோ அனாலிசிஸ் நம்ம வந்து போகும்போது ஸ்பாட் போயிடுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ வால்யூமும் நம்ம வந்து கரெக்டான ஒரு கிளாரிட்டி நமக்கு வந்து கிடைக்கும். அந்த இடத்துல பார்த்திங்க அப்போ ஃப்யூச்சரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வால்யூம் அப்படிங்கிறது வந்து பை பண்ணுறதுனால வந்து செல் பண்ணியிருக்காங்களா இல்லை செல் பண்ணுறதுனால பை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் அங்கே இடத்துல நமக்கு வந்து கிடைக்கும். ஆனால் வந்து இங்கே வந்து அப்படி வந்து கிடையாது. இது பையா செல்லு அப்படின்ட்டு ஓரளவுக்கு நம்மளால் வந்து ஈஸியாக வந்து கெஸ் வந்து பண்ணிடலாம், பார்த்தாவே தெரிஞ்சிடும். அந்த கேண்டல்ஸும் வந்து பார்த்தாவே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கொடுத்துரும். அதனால் வந்து ஸ்பாட்டு தான் முடிஞ்ச அளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. இன்கேஸ் உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணும்போதோ இல்லை ஒரு ட்ரேட் எடுக்கும் போதோ ஃப்யூச்சர் சார்ட்டை வந்து பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பார்த்துக்குங்க, அதோட வச்சு வந்து எடுத்துக்கங்க. ஆனால் சைட் பை சைடு வந்து ஸ்பாட் வந்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் வந்து ஸ்பாட்டை தான் வந்து ப்ரிஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ நிஃப்டி 50யோட 1 ஹவர் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த 1 ஹவர் சார்ட்டில் நியர்பை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் கிட்ட தான் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு புல் பேக் அப்படிங்கிறது வந்து கிடச்சிது அப்படின்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே ஏறி இதை ரேக்கி வந்து ஒரு நியர்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 ஒரு 980 நோக்கி வந்து ஒரு புல் பேக் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஒரு 26,000 கூட வந்து வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கணக்கு வந்து வச்சுக்கலாம். ஸோ பை சான்ஸ் இன்னையோட லோ வந்து நாளைக்கு வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா அகெயின் நாளைக்கே வந்து 25,700 நாம் வந்து தாராளமாக வந்து பார்த்துடலாம். 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 விஷயந்தான். ஒன்று, மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த லோ கட் பண்ணுறாங்க அப்படின்னா 25,700 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்ந்துடும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் சார்ட்டில் நமக்கு கிடச்சிருக்கிற இந்த சினாரியோ. வேறு ஒன்றும் பெருசாக வந்து இருக்க போகிறதில்ல, அவ்வளோதான். அப்படி இல்லாமல் கொஞ்சம் ரேர் கேஸாக இன்கேஸ் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது, பெருசாக வந்து எங்கேயுமே வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை, இந்த லோவையும் வந்து கட் பண்ணலை அப்படின்னா என்ன நடக்கலாம்? ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இதுக்குள்ளே வந்து இப்படி வந்து ட்ரேட் ஆகும். ஸோ இப்படி வந்து நாளைக்கு வந்து ட்ரேட் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட்டு. ஸோ 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று நாம் என்ன சொல்லியிருந்தோம், ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சை டச் பண்ணும்போது செல் அடிக்கிறாங்க, இந்த ரேஞ்சை டச் பண்ணும்போது வந்து பை பண்ணுறாங்க அப்படின்னு நாம் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு பாருங்கள், இந்த பை பண்ணுற லெவலில் உடச்சிட்டு வந்து கீழே வந்து போயிட்டாங்க. அதுக்கு அடுத்த லெவலில் என்ன ஆக்டிவ் ஆகும், மறுபடியும் வந்து மேலே ப்ரைஸ் போகுமா? போகாது. ப்ரைஸ் வந்து அடுத்த லெவலுக்கு கீழே வந்து போகிறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணோம். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் இப்படி வந்து ஒரு மூவ் வந்து கொடுத்துட்டு மறுபடியும் வந்து இப்படி வந்து கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு 25,900 நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா ப்ரைஸ் அகெயின் வந்து இன்னொரு லோயர் லோ அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லோ, இந்த இடத்துல ஒரு லோ, இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி க்ளோசிங்கில் ஒரு லோ வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஒரு லோயர் லோ அப்படிங்கிறது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. அப்போ நாளைக்கும் நமக்கு வந்து சின்னதாக ஒரு புல் பேக் இந்த 25,900 வரைக்கும் வந்து போயிட்டு பிரேக் அவுட் நம்மளால் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா மறுபடியும் வந்து அடுத்த ஒரு டிமாண்ட் ஜோனை நோக்கி வந்து நிஃப்டி 50 வந்து நகரும். அப்போ அடுத்த டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது வந்து 25,700 தான் வந்து அடுத்த டிமாண்ட் ஜோனாக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. அந்த ரேஞ்சை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து இப்படி வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பை சான்ஸ் ஒரு ரேர் கேஸாக என்ன நடக்கலாம், ப்ரைஸ் வந்து இந்த 25,900 மேலே வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இதை நோக்கி மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஏன்னா ப்ரைஸ் மறுபடியும் வந்து இந்த 25,900 மேலே ஒரு ஒரு டிமாண்ட் ஜோனுக்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும், அவ்வளோதான். அப்போ ப்ரைஸ் வந்து
அகெயின் 26,000 26,050 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சார்ட்டை வந்து அப்படியே நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அடுத்தது 5 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 5 மினிட் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இவ்வளவு டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த லெவல் வந்து கண்டிப்பாக ஒரு லெவலாக வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகும். ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டில் நம்ம வந்து சொன்னோம் இல்லையா, ஒரு புல் பேக் லெவல் அப்படின்ட்டு. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடம் வரைக்கும் வந்து மூவ் ஆகிட்டு நமக்கு வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா அகெயின் இப்படி வந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஒரு 25,800 வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட் வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் இந்த 25,800 வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 25,720 ஒரு 25,700 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கும். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அல்லது வந்து ஓப்பனிங்கே உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக வந்து போகுது, ஸ்ட்ரைட்டாக வந்து அடிக்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வந்து ஒரு 25,700 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்ந்துடும். ஸோ இது வந்து ஒரு டவுன் சைடில் இருக்கிற ஒரு சினாரியோ. அல்லது ஒரு கேப் டவுனில் இந்த இடத்துல கூட ஓப்பன் ஆகலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கேப் டவுன் ஆகிட்டு மறுபடியும் இந்த இடம் போயிட்டு, அதாவது இன்னையோட லோ இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் இப்படி வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டவுன் சைடெலாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு சினாரியோ. அப் ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்கணும், எப்படி போகலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பை சான்ஸ் நமக்கு வந்து இப்போது 5 மினிட்ஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோயர் லோ தான் அப்படின்னு நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஒரு ஹையர் ஹை நமக்கு வந்து ஃபார்ம் ஆகணும். அதுக்கு முதல்ல ப்ரைஸ் இங்கே இருந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகணும், மறுபடியும் வந்து கீழே இறங்கலாம், இப்படி வந்துட்டு அண்ட் ஃபைனலி இப்படி ஒரு மூவ் வந்து கொடுக்கும். ஸோ அங்கேருந்து நமக்கு வந்து இப்படி ஒரு மூவ் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து நடக்கணும். ஸோ ஸ்ட்ரைட்டாக நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு அப்டேட் போயிட்டு மறுபடியும் வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடச்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் இப்படி போயிட்டு மறுபடியும் இப்படி வந்துட்டு இப்படி கூட நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலி இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஒரு சைக்கிளிக் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த லெவல்ஸ்லாம் வந்து இப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெவலை வந்து உடச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எங்கே போகும், இந்த லெவலை உடச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எங்கே போகும், அவ்வளோதான். ஸோ இந்த பிரேக் அவுட் இந்த லெவல்ஸ்லாம் வந்து இருக்கு இல்லையா, அந்த இடத்துல என்ன மாதிரியான கேரண்டர்ஸ் எல்லாம் வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு வந்து ஒரு நமக்கு வந்து போட்டு கொடுத்துரும். ஸோ இந்த கேண்டில்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு புல்லிஷ் கேண்டில்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னா பயஸ் உள்ள இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வந்து வால்யூம் சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ வால்யூம் இன்னும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து தைரியமாக வந்து புல்ல போகலாம். வால்யூம் பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா நம்மளை வந்து ட்ராப் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். நம்ம கொஞ்சம் உஷாராக வந்து இருக்கணும். அவ்வளோதான் விஷயங்கள். ஸோ இதையும் நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50க்கும் 25,900க்கும் ஏதோ ஒரு லவ் வேவ்ஸ் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து விட்டே கொடுக்க மாட்டேங்குது 5 மினிட்ஸாக பொறுத்த வரைக்கும். எங்கே போனாலும் மறுபடியும் வந்து ஒரு 25,900க்கே வந்து நிற்கிது. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 25,950 வந்து உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 25,850 25,800 வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு 25,850 வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,950 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 25,800 வந்து இருக்கலாம். 25,800 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 25,700 வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 25,950 26,000 இதை வந்து உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 26,100 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 26,100 26,000 25,950 25,800 25,700 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் உங்களோட வாட்ச்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகுது. 59,300 நம்ம வந்து ஒரு சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதே அது கீழே தான் வந்து ஓப்பன் ஆச்சு. அங்கே நல்ல செல்லிங் தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஏற்கனவே ஒரு சப்போர்ட் இருந்ததுனால நேத்தோட லோ அந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேயே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ மோரோவர் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி எங்கேயே முடிஞ்சு போச்சு. ஒரு 10 மணிக்கே வந்து மார்க்கெட்டோட அந்த மூவ் அப்படிங்கிறதும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பெருசாக வந்து மூவெல்லாம் ஒன்றுமே வந்து இல்லை. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 59,200 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 58,900 வந்து இருக்கும். 58,900 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 58,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 59,200 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 59,400 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 59,500
59,300, 59,200, 58,900, 58,700 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 85,000 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 84,600 வந்து இருக்கலாம். 84,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 84,200 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 85,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 85,400 இதை நோக்கி வந்து மார்க்கெட் நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 85,400, 85,200, 85,000, 84,600, 84,200, 84,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் உங்களோட வாட்சில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங் இருந்தாலும் எல்லாமே வந்து செல்லிங் அடிச்சிட்டு இருந்ததுனால இவங்களும் வந்து செல்லிங் அடித்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 13,800 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,700 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம்னு சொல்லியிருந்தோம். அது நியர்பை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2:30 மணிக்கு வந்து வந்திருந்தது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 13,800 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 13,700 வந்து இருக்கலாம். 13,700 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 13,800 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,900 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,900, 13,800, 13,700, 13,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.